Hi students, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரீசன்ட் TCS பேட்டர்ல கேட்ட கம்ப்யூட்டர் கொஸ்டின் தான். இது கண்டிப்பா NTPSல கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இது பார்ட் 3, பார்ட் 1, பார்ட் 2 பார்க்காதவங்க கண்டினியூவா பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், how do you make all cells in a table row same height in MS Word? அதாவது ஒரு டேபிள்ல எல்லா செல்லுமே ஒரே ரோல ஒரே ஹைட்ல நம்ம எப்படி கொண்டு வரது சேம் ஹைட்னு. ஸோ இது ஆப்ஷன் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். டேரெக்டாக உங்களுக்கு ஆன்சர்லேருந்து சொல்லித்தரேன். ஏன்னா நம்மளுக்கு டைம் இல்லை. நீங்கள் இப்போ புதுசாக கற்றுக்கிட்டு இருந்தாலும் நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் பாதிக்கும். ஸோ டேரெக்டாக கொஷினை பாருங்கள், ஆன்சர்லேருந்து நம்ம கற்றுப்போம். யூஸ் த டேபிள் டூல்ஸ் லேஅவுட் டேப். ஓகே, அப்போ இதோட ஆன்சர் பார்த்தோன்னா யூஸ் டேபிள் டு லேஅவுட் டேப் அண்ட் கிளிக் டிஸ்ட்ரிபியூட் ரோ. இதுதான் இதோடைய ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்த்தோன்னா, while starting PowerPoint, which features allows the user quickly begin with a pre-designed slide set? இப்போ நம்ம PPT யூஸ் பண்ண ஆல்ரெடி ப்ரீ டெம்ப்ளேட் நம்ம பார்த்துருப்போம். இது எப்படி நம்ம பார்க்கலாம்னா, இதோடைய ஆன்சர் நம்ம பார்க்கும்போது சூஸ் அ டெம்ப்ளேட் ஃப்ரம் த ஸ்டார்ட் ஸ்க்ரீன் பார்க்கும்போது அந்த இடத்துல டெம்ப்ளேட் இருக்கும், அங்கதான் நம்ம எடுக்கலாம். நான் டிக் பண்ண மாட்டேன்னு நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட்ல. ஏன்னா நீங்க இதை ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும், அதனால. அதுக்கப்புறம் தேர்ட் கொஸ்டின் நம்ம பார்த்தோம்னா, when your next row in Excel, where does it appear? நம்ம ஒரு ரோ இன்சர்ட் பண்ணோம்னா அது எங்க அப்பியர் ஆகும்னா above the selected row. ஓகே, நம்ம செலக்ட் பண்ணியிருக்க ரோக்கு மேலதான் அது இதாகும். இங்கேயே ஆன்சர் நான் கொண்டு வந்துட்டேன். இந்த மாதிரி நான் கொண்டு வந்திருக்கேன். செப்பரேட்டாவும் இருக்கு. உங்களுக்கு எந்த மாடல் வேணும்னு சொல்லுங்க, அதுக்கேற்ற மாதிரி நான் கொண்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் 10 கொஸ்டின் ஆன்சர் தனியாக, கொஸ்டின் தனியாக இருக்கும். அடுத்த 10 கொஸ்டின் ஆன்சர் சேர்ந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ சொல்லுங்க, அது மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன். அதுக்கப்புறம் 24th கொஸ்டின், அதாவது 4th கொஸ்டின் இன்னைக்கு பார்த்தோம்னா, ஆன்லைன் பிக்சர்ஸ் ஆர் ஸ்டோர் லோக்கல்லி within your presentation file after insertion. ஓகே, அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, இமேஜ் ஆல் டெக்ஸ்ட் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி ஜென்ரேட்டட் ஃபார் இன்சர்ட் பிக்சர்ஸ். இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்குறாங்க. இந்த நம்ம பிபிடியில் இமேஜ் நம்ம அப்லோட் பண்ணுவோம் அதில். அப்போ அது கண்டிப்பாக அங்கே தான் இருக்க போகுது நம்ம முடிச்சதுக்கு அப்புறமே. இந்த இமேஜ் ஆல் டேக்ஸ்னா என்னன்னா, இப்போ நீங்கள் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்கும், அந்த இடத்துல இமேஜ்னு ஒன்று இருக்கும். பட் ஆனால் அது என்ன இமேஜ்னே தெரியாது. உதாரணத்துக்கு இப்போ நம்ம லோகாவே வச்சுக்கோங்களேன், P2Sன்னு தெரியும். பட் ஆனால் அந்த லோகோ அங்கே தெரியாது உங்களுக்கு. ஜஸ்ட் ஒரு இமேஜ்னு போட்டு ஒரு பிக்சர் மாதிரி வந்திருக்கும். அதுதான் இமேஜ் ஆல்ட் டெக்ஸ்ட் நம்ம சொல்லுவோம். இன்சர்ட் பிக்சர்ல ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட்டே ஆகாது. அப்போ இதோட ஆன்சர் என்ன? ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரூ, செகண்ட் ஒன் ஃபால்ஸ். கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரூ, செகண்ட் ஒன் ஃபால்ஸ். தேர்ட் ஒன் பார்க்குறோம்ல, ஃபிஃப்த் ஒன் என்னன்னா, which print related setting in Word ensures the tracked changes, commands and printer. ஓகே, எந்த பிரிண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் செட்டிங் எதை ட்ராக் பண்ணுது, அதாவது கமெண்ட்ஸ், அதுதான் கொஸ்டின். இதோட ஆன்சர் நம்ம பார்த்தோம்னா print markup. Print markup தான் selecting the print markup in the print setting with visible all commands and tracked changes in the all copy. நம்ம எங்கெங்க சேஞ்ச் பண்ணிருக்கோமோ அந்த சேஞ்சஸ்லாம் காட்டுறது print markup. அதுக்கப்புறம் வேன்ல இருந்து ஒரு கொஸ்டின், when router connects to 2 decimal network, what task must it perform? அதாவது 2 decimal networkல கனெக்ட் ஆகும்போது என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் வேன்? protocol conversion. ஃபர்ஸ்ட் protocol conversion பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரவுட்டர் translate or convert the data from a different protocol into ensure the communication நம்ம படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் 27th கொஸ்டின் நான் பார்க்கணும், how can you apply copied formatting to the multiple place using the format printer? format printer வச்சு நம்ம எப்படி நிறைய இடத்துல நம்ம அப்ளை பண்ணுவோம் மல்டிபிள் பிளேசஸ்ன்னு கேட்குறாங்க. டபுள் கிளிக் பண்ணாலே போதும், நம்மளுடைய ஃபார்மட் பெயிண்டர் ஐகான் எல்லா இடத்துக்கும் போயிடும். அதுதான் அதோட ஆன்சர். உங்களுக்கு பிடிஎஃப் கண்டிப்பாக நான் அனுப்பிடுவேன். நீங்கள் இதை வீடியோவில் பார்க்குறதா இருந்தால் ஜஸ்ட்டு அந்த பாஸ் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் ஓட்டி விட்டு கூடயும் பாருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வாட் எஃபெக்ட் டஸ் சேஞ்சிங் செல் ரெஃபரன்ஸ் ஃப்ரம் C5 டு $C5? அப்போ இந்த சேஞ்சஸ் நம்ம என்ன எப்படி பண்ணுவோம், இது என்னத்தை எஃபெக்ட் கொண்டு வரப்போகுது, என்ன காசை கொண்டு வரப்போகுதுன்னு கேட்டாங்கன்னா, காலம் அப்சல்யூட், ரோ ரிலேட்டிவ், அதுதான் மெயின் பண்ணது.
ஓகேவா? இந்த C5ன்றது காலம் 5. இந்த மாதிரி $5 CS5 போட்டாங்கன்னா அது வந்து ரோ ரிலேட்டிவ். பார்த்துக்கோங்க, இங்கே அதான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் what is the issue when the word flags while working on the report as the fragment பண்ணும்போது while working on report வர அந்த இஷ்யூ பேர் என்னன்னு கேட்குறாங்க. அந்த இஷ்யூ பேர் வந்து என்னன்னா absence of main class இல்லாம அது இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வரும். அதான் ஆன்சரா? ஓகே, அதுதான் ஆன்சர். The face dependent class and needs the main class. நம்ம இன்டெப்த்தாக படிக்க வேணாம், ஜஸ்ட் இப்போதைக்கு NTPCக்கான ப்ரிப்பரேஷன் ஆன்சர்ஸ் ஆச்சு நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கப்புறம் எல்லாம் வர்றது எல்லாமே கொஸ்டினும் ஆன்சரும் சேர்ந்து வரும். ஓகேவா? நான் அப்படியே ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் அந்த கொஸ்டினை வெயிட் பண்ணுறேன், நீங்கள் அப்படியே ரீட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸல் கம்பைன் டெக்ஸ்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. கம்பைன்ஸ் டெக்ஸ்டுவல் டேட்டா ஃப்ரம் மல்டிபிள் செல்ஸ். கான்கேட், இது வந்து கன்கார்டினேட்னு வாங்க, நம்ம ஷார்ட்டா வந்து கான்கேட்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அடுத்து வந்து டு பிரிண்ட் ரோ அண்ட் காலம் ஹெட்டர்ஸ் வந்து எவ்ரி பேஜ். எல்லா பேஜ்லயும் நம்ம வந்து ரோ அண்ட் காலம் பிரிண்ட் பண்ணோம். ஹெட்டர்னா மேல, அப்ப அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா பிரிண்ட் டைட்டில்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். எக்ஸ்பிளனேஷன் படிச்சுக்கோங்க, நான் வேகமா ரீட் பண்ணிட்டு போறேன், ஏன்னா கம்ப்யூட்டருக்கு நம்ம ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம அடுத்த ப்ரிப்பரேஷன் பாதிச்சிடக்கூடாது. அந்த ஒரு ரீசனுக்கு தான் நான் வேகமா சொல்லிட்டு இருக்கேன். இன் எக்ஸல் வாட் இஸ் அவுட்கம்? ஆல் டு அச்சீவ் OI நம்ம அழுத்தினோம்னா நம்மளுக்கு என்ன வரும்? ஆட்டோ ஃபிட்னா என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்கிரீனுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிக்கும் எல்லா காலமும். அதே மாதிரி விண்டோ எனேபிள்ஸ் ரிவர்ட்டிங் டு த ப்ரீவியஸ் வெர்ஷன். ஆஃப்டர் அப்கிரேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ப்ரீவியஸ் வெர்ஷன் வேணும்னா நம்ம எங்க போய் கிடைக்கணும்? நம்மளுக்கு ரெஸ்டோர் பாயிண்ட்ல நம்ம எடுத்துக்கலாம் அதை. அதுக்கப்புறம் வாட் இஸ் அப்ராக்சிமேட் டிஃபால்ட் காலம் வித், அதாவது டிஃபால்ட்டா காலமோட வித் என்ன எக்ஸல்னு கேட்டிருக்காங்க. 8.43 கேரக்டர்ஸ். ஓகே, கேரக்டர் வேற பிக்சல்ஸ் வேற, அதனால கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பிட் வேற பைட் வேற. அதுக்கப்புறம் எக்ஸல்ல ஃபார்முலா A1 10 ஐன்னு கொடுத்து இஃப் A1 5 மீடியம் லோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அப்ப A1 இஸ் ஈக்குவல் டு 8 ரிசல்ட் எவ்வளோன்னு கேட்பாங்க. என்னன்னா மீடியம். இங்க பாருங்க, இந்த அதோட எக்ஸ்பிளனேஷன் இங்க போட்டிருக்கேன், படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். ASCII வந்து 7 பிட்டா? ஆமா, 7 பிட் தான் நம்ம இன்னைக்கு பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் CD யூசஸ் மேக்னெட்டிக் என்கோடிங், டவுட் தான். LAN இஸ் ஸ்மால் ஏரியா, கரெக்ட். ASCII இன்க்ளூஸ் த மல்டிமீடியா, தப்பு. 1 and 3 தான் இது கரெக்ட். இது வந்து ஆப்டிக்கல் யூஸ் பண்ணுவாங்க CDல, ஆப்டிக்கலும் லேசரும். ASCII வந்து டெக்ஸ்ட்டுக்கு மட்டும்தான், மல்டிமீடியா கிடையாது. மல்டிமீடியா தான் வீடியோ ஆடியோ, நம்ம மல்டிமீடியா நம்ம சொல்லுவோம். விச் ஃபீச்சர் ஹெல்ப் யூஸ் த ரிகர்ஸ் அண்ட் ரெக்கார்ட் ஸ்லைட்? நம்ம வந்து ரிகர்ஸ் பண்றதுக்கும் ரெக்கார்ட் ஸ்லைட் பண்றதுக்கும் எந்த ஃபீச்சர் நம்ம யூஸ் பண்ணுவோம்? ரிகர்ஸ் டைமிங். நீங்க என்ன நினைப்பீங்க? எல்லாருமே ரெக்கார்ட் ஆப்ஷன் இருக்கு, அப்ப கண்டிப்பா ரெக்கார்ட் நினைப்பீங்க. ரிகர்ஸ் டைமிங்ஸ். அதுக்கப்புறம் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு ரவுண்ட். எக்ஸல்ல 12.7891 இருக்கும்போது எக்ஸல் அது எப்படி எடுத்துக்கோன்னா 12.8 தான் எடுத்துக்கும், ரவுண்ட் ஆஃப் பண்ணிடும். ஏன்னா இந்த நம்பர் வந்து 5க்கு மேல இருக்கனால இதை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணிடும். ஓகே, அதுக்கப்புறம் CPU வந்து கொஸ்டின், கேரக்டரிஸ்டிக் டிட்டர்மைன் இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ்டு பெர் செகண்ட். அது என்னன்னா கிளாக் ஸ்பீடுன்னு வாங்க. இது வந்து ஜிகா ஹெர்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுவாங்க GPUவோட பெர்ஃபார்மன்ஸ். அதுக்கப்புறம் ஃபைனல் கொஸ்டினா பார்க்குறோம், ட்ரெண்ட்ஸ் ஓவர் டைம். விச் சார்ட் இஸ் பெஸ்ட் டிஸ்பிளேயிங் டேட்டா ட்ரெண்ட்ஸ் ஓவர் டைம்னா லைன் சார்ட் தான். லைன் சார்ட் தான் ரொம்ப கண்டினியூஸ் சேஞ்சஸ் ஓவர் டைமுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் நிறைய கொஸ்டின் கேட்டீங்க, ஸோ 20 கொஸ்டின் நீ கொண்டு வந்திருக்கேன். இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. PDF வேணா மறக்காம அந்த 2 டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.